பொதுவாவே வந்து பல விஷயங்களுக்காக வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா, இப்படி ஒரு விஷயத்துக்கெல்லாமாடா அரெஸ்ட் பண்ணுவீங்க? அப்படின்ற மாரி தான் இருந்தது. அது என்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா, ஒரு தப்பு பண்ணதுக்காக ஒருத்தர வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா, எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம இதுல ட்விஸ்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா நீங்க இன்னுமே ரொம்பவே ஷாக் ஆவீங்க. அதாவது ஒரு பூனைய தாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பூனை வந்து தப்பு பண்ணிடுச்சாம். சோ அதனால வந்து பூனைய வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னப்பா அந்த பூனை தப்பு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கண்டிப்பா தோணும். அது என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அதாவது நம்ம வீட்ல வந்து செல்ல பிராணிகள் எல்லாம் வந்து வளர்ப்போம். அந்த மாதிரி ஒரு வீட்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூனைய வந்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க. சோ அப்படி வளர்த்துட்டு வந்திருக்கும்போது அந்த பூனை வந்து திடீர்னு காணாம போயிடுது. நம்மலாம் வந்து நம்ம வீட்ல ஏதாவது ஒரு பொருள் வந்து காணாம போயிடுச்சு. இல்ல நம்ம வீட்ல இருக்கிற நபர் வந்து யாராவது காணாம போயிட்டாங்க. இல்ல ஏதாவது வேற எந்த ஒரு பொருள் வந்து நம்ம வீட்ல இருந்து காணாம போனாமே, போயிட்டு வந்து நம்ம தேடி பார்ப்போம். அப்படி இல்லையா போயிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கேஸ் குடுப்போம். சோ அந்த மாதிரி தான் எங்க பூனைய காணோம் கொஞ்சம் கண்டுபிடிச்சு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேஸ் குடுத்துருக்காங்க. சரிங்க, ஓகேங்க. நாங்க கண்டுபிடிச்சு தர்றோம். நீங்க இப்ப வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாருமே போயிட்டு அந்த பூனைய போய் தேடி இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அந்த பூனை வந்து கிடைச்சிருச்சு. அந்த பூனைய வந்து தூக்குறாங்க. தூக்கும்போது அந்த பூனை வந்து நெறைய போலீஸ்கார வந்து கடிச்சு கடிச்சு வச்சுடுச்சு. என்னப்பா இது இந்த பூனை இப்படி கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த பூனையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த பூனையோட உரிமையாளர்கள வந்து கால் பண்ணி வர சொல்றாங்க. உங்களோட பூனை கிடைச்சிருச்சு. உடனே நீங்க வந்து ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியா? சரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டான்னு வந்து 5 நிமிஷத்துல வந்து நிக்கிறாங்க. நிச்சயமே எங்க என் பூனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உங்க பூனை வந்து கிடைச்சிருச்சுதான். ஆனா உங்ககிட்ட வந்து உங்க பூனைய வந்து நான் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் வந்து சொல்றாங்க. ஏன் என்ன ஆச்சு? எங்க பூனை காணோம்னு சொல்லிட்டு தான் நாங்க கம்ப்ளைண்ட் குடுத்தோம். இப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. ஏன் நீங்க என் பூனைய குடுக்க மாட்டீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறாங்க. அதுக்கு அந்த போலீஸ்காரெல்லாம் ஒரு பதில் சொல்றாங்க. உங்க பூனை வந்து எங்க காவலர்கள் எல்லாமே கடிச்சு வச்சிடுச்சு. அதனால வந்து கண்டிப்பா நான் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி கடிச்சதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? என் பூனைய குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையாளர்கள் வந்து கேக்குறாங்க. இல்ல இந்த பூனைய வந்து நான் சும்மா விட போறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த உரிமையாளர்கள் வந்து கேட்க அந்த போலீஸ்காரர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பூனை மேல நாங்க கேஸ் போட போறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் வந்து குடுக்குறாங்க. என்ன பூனை மேல கேஸா? அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாளர்களும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த உரிமையாளர்கள் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. எங்களோட பூனைய குடுங்க சார். சாரி சார். தப்பு தான் சார் உங்க பூனை பண்ணது அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. ஆனா ரொம்ப நேரம் வந்து அவங்க மறுத்துட்டே இருந்திருக்காங்க அந்த போலீஸ்கார். அதுக்கப்புறமா நான் சொன்னதெல்லாம் நம்பிட்டீங்களாமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் வந்து அந்த உரிமையாளர்கள்கிட்ட கேட்குறாங்க. ஆமா சார். என்ன சார் ஆச்சு? ஏன் சார் இந்த கேள்வி கேட்டீங்க? அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா சும்மா தான் வந்து உங்களுக்கு கேலி கிண்டல் பண்ணி பார்த்தோம். நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் வந்து சொல்லியிருக்காங்கங்க. சோ இது வந்து ஒரு கேஸா போயிட்டு அதுக்கப்புறம் அரசு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நெறைய விஷயங்கள் வந்து மாறி மாறி வந்து கடைசியில கிண்டலா போச்சு அப்படின்ற மாரி தாங்க இருக்கு. இந்த விஷயம் வந்து எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்துல தாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்தது. அப்போ நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி பூனைய வச்சு இந்த மாரி கேலி கிண்டல் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.